நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்கள் பாத்திராக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான புதிய வாரத்திற்காக, புதிய நாளுக்காக உம்மை நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உம்மை நாங்கள் ஒன்று கூடி வந்து தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களை பாராட்டின தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு என்று நாங்கள் காத்திருக்கிறோம். திருமறையின் மறைவுகளை விளங்கிக் கொள்ள உடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனங்கள் 14 தொடங்கி 22 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுது என்று கவனமாய் கேட்போம். மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனங்கள் 14 தொடங்கி 22 வரை. பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். வேதத்துக்காக தோத்திரம் உமக்கும் லாவதாக. தெய்வீக வார்த்தையினால் எல்லோரும் பக்தியா
கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்தவ சீடத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்தவ சீடத்துவத்தை அணிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த சீடத்துவத்திற்கான வழிமுறைகள் என்று வருகிற போது பொதுவாகவே புதிய ஏற்பாட்டின் திருமறை பாடங்களை நாம் கவனித்து பார்த்தோமானால், மீட்பு யாருக்கு உரியது? யார் மீட்கப்பட முடியும்? மீட்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க முற்படுகிற போது, புதிய உடன்படிக்கை திருமறையினுடைய முதல் செய்தியே எங்கே இருக்குது அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் வனாந்தரத்திலே இருந்து கொண்டு பேசுகின்ற அந்த வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் முதல் செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எது பரலோக ராஜ்யம்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது, பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவிலே இருக்கிறது. எப்பொழுது இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்தாரோ அப்பொழுது இறை ஆளுகை வந்துவிட்டது என்பது புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களுடைய இறையியல் சிந்தனையாகும். கடவுளுடைய ஆளுகை எல்லா காலங்களிலுமே இருக்கிறது. மெசியாவின் அரசு என்பது 2 விதமான புரிதல்களை உடையது. ஒன்று, வந்துவிட்ட இறையரசு, வரவிருக்கின்ற இறையரசு. இப்போ எது சரி? வந்துவிட்ட இறையரசு, மேசியா வந்துவிட்டார் என்பது உண்மையா, அல்லது இனிதான் மேசியா வரவிருக்கிறாரா என்ற கேள்வி மனதிற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். வந்துவிட்ட இறையரசு, இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்த போதே இறையரசு இந்த உலகத்திலே வந்துவிட்டது. அப்போ இனி எதற்காக காத்திருக்க வேண்டும்? அப்போ இனி நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், கிறிஸ்து இந்த இறையரசை இந்த மண்ணுலகிலே நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினார், அதற்காக செயல்பட்டார். அந்த தொடர்பணியை நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அந்த தொடர்பணியை நாம் செய்ய வேண்டும். நற்செய்தியை இந்த உலகத்திற்குள்ளாக நாம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எது நற்செய்தி என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இறையரசுக்குள்ளே வந்துவிட்டவர்களுக்கு அது வந்துவிட்ட இறையரசு. இன்னும் மனம் திரும்பாமல் பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு அது இன்னும் எதிர்நோக்கி இருக்கிற அளவில் தான் இருக்கிறது. இப்போ இந்த புரிதலோடு தான் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போலவே வாழ்கிறவர்கள் ஏற்கனவே இறையரசுக்குள்ளே இருக்கிறார்கள். இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வழியான அந்த மீட்பை விசுவாசிக்காமல் அல்லது அதை அணிந்து கொள்ளாமல் வரும்போது பார்த்துக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு தங்கள் பாவங்களிலே, இந்த உலக ஆசைகள், உலக இச்சைகளிலே இன்னமும் உழன்று கொண்டிருக்கின்ற மக்களை பொறுத்தவரை இறையரசு என்பது இன்னும் வரவிருக்கின்ற இறையரசாகவே இருக்கிறது. அப்போது நாம் எந்த அரசிலே இருக்கிறோம்? நாம் மனம் திரும்பிட்டோமா? மீட்பை பெற்றுக்கொண்டோமா? சடங்கு சார்ந்து திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதினாலே, மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கின்ற திருமுழுக்கை நாம் பெற்றிருப்பதினாலே நாம் ஏற்கனவே இறை அரசுக்குள்ளே
வந்துவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த இறை அரசிலே நாம் இருப்பதற்கு முயற்சிக்கிறோமா? அல்லது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ஆசைகளாலே ஈர்க்கப்பட்டு இறை அரசினுடைய அந்த மார்ஜின், அந்த ஃபுட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, வாசப்படி, இறை அரசுக்குள்ளே வந்து கடவுளோடு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது வாசற்படியிலே நின்று கொண்டு இதுவும் வேணும் இதுவும் வேணும், மதில் மேல் பூனை போல நான் இந்த கடவுளுடைய அரசிலும் இருக்கணும், ஆனால் இந்த உலகத்தின் ஆசைகளும் பதவிகளும் அதிகாரங்களும் பணமும் அந்தஸ்தும் எனக்கு வேண்டும் என்று உலகத்தின் பாதைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சில நேரங்களில் நாம் வந்துவிட்ட இறை அரசிலே இருக்கிறோம், சில நேரத்திலே கடவுள் இனி வருவார், அது வரைக்கும் நாம் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை நாம் என்ன பண்ணிக்கலாம், கொண்டாடுவோம். இந்த உலகத்தினுடைய வாய்ப்புகள், ஆசைகள், பதவிகள், பணம் இவற்றையெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ற நிலையில்தான் நாம் பல நேரங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றின் மேலாக கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? திருமறையினுடைய அடிப்படை செய்தியே சிலுவையின் மீதும் கிறிஸ்துவின் மீதும் நம்பிக்கை வைப்பவர்கள் எல்லாம் இறையரசுக்குள்ளே இருக்கிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவின் வழியாகத்தான் எனக்கு மீட்பு உண்டு, சிலுவை தான் எனக்கு மீட்பின் அடையாளம், சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்தான் எனக்கு மீட்பு அளித்திருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இன்னும் இறையரசு எதிர்நோக்குகின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீழ்ந்து போன ஆதாமின் அடையாளங்களாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வந்துவிட்ட புது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற புதிய மனிதனாகிய பவுல் சொல்லுகிற போது பழைய ஆதாம் புதிய ஆதாம் என்று சொல்வார். யாரெல்லாம் திருச்சட்டத்தை கடைபிடித்து கொண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பழைய ஆதாம். கடவுளுடைய சாயலிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணராமல் சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு இந்த பழத்தை சாப்பிட்டால்தான் நாம் கடவுளை போல் ஆவோம் என்ற அந்த பாம்பு, அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தின் இயல்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதரெல்லாம் பழைய ஆதாமாக இருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து சிலுவை தான் என்னுடைய மீட்பின் அடையாளம் என்று நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் மாதிரியாக இருக்கிறார்கள், புது உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த புரிதல்களோடு நாம் கிறிஸ்துவின் சீடர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சீடத்துவத்தை நாம் அணிந்திருக்கிறோமா? வந்துவிட்ட இறையரசின் மக்களாக இருக்கிறோமா? அல்லது எதிர்நோக்கும் அளவிலேயே கடவுளை தேடுகிறவர்களாக, இங்கே போனால் கடவுள் இருப்பார், அங்கே இருப்பார் என்று ஓடுகிறவர்கள், அல்லது கிறிஸ்துவின் மீதும் சிலுவையின் மீது நம்பிக்கை வைக்காமல் மனித அதிகாரங்களின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு மனிதர்கள் இவர்தான் எனக்கு வாழ்க்கை கொடுப்பார், இவர்தான் எனக்கு எல்லாம் என்னுடைய நம்பிக்கை, இவர்தான் எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே நாம் இன்னும் வீழ்ந்து போன மானுடத்தின் அடையாளங்களாக எச்சங்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த அடிப்படை புரிதல்களோடு திருமறைக்குள்ளாக நாம் சென்று பார்த்தோமேயானால் இந்த நாளினுடைய திருமறை பாடங்கள், முதலாவது திருப்பாடல் 98, கடவுள் படைப்பாளராக இருக்கிறார், எல்லா படைப்புகளும் அவரை போற்றி பாடுகின்றது, எல்லா படைப்புகளுமே கடவுளின் மாட்சிமையை அறிவிக்கின்றவைகளாக இருக்கின்றன. அங்கிருந்து நாம் நமக்குள்ளாக எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்வி, நான் கடவுள் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மனிதனாக இருக்கிறேனா? கடவுளை மகிமைப்படுத்துகின்ற கடவுளின் மகனாக மகளாக இருக்கிறேனா என்பதை நம்மில் நாமே நம்மை சோதித்து பார்த்து கேள்வி எழுப்பி அதிலிருந்து நாம் நம்மை உரசி பார்த்து பற்றுறுதிக்கு நேராக, கடவுளின் மீதான நம்பிக்கைக்கு நேராக, கடவுளுடைய திருவுளத்திற்கு நேராக, கடவுள் நம்மை படைத்த அந்த நோக்கத்திற்கு நேராக நம்மை திருப்புகின்ற மனிதர்களாக இருக்கிறோமா?
என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லா படைப்புகளும் கடவுள் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. நாம் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? அப்படி நிறைவேற்றினால் நாம் வீழ்ந்து போன அல்லது இழந்து போன அந்த கடவுளின் சாயல், வீழ்ந்து போன ஆதாமின் நிலையிலிருந்து மீட்கப்பட்ட அல்லது இந்த உலகத்தை மீட்கின்ற கிறிஸ்துவின் மனநிலை உடைய மக்களாக இருப்பதற்கு திருப்பாடல் நம்மை வழிநடத்துகிறது. வீழ்ந்து போன வீழ்த்தப்பட்ட கடவுளின் மகிமையை கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே மீண்டும் அந்த மகிமை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக இருந்தால் கடவுளின் மகிமையை இந்த உலகத்திலே பிரசங்கிக்கிற, நிலைநாட்டுகின்ற கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம் என்பதை திருப்பாடலுக்கு நாம் மறுமொழி ஆற்றுகின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். தொடக்க நூல் 4ஆம் பிரிவு 8 முதல் 15 வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயினும் ஆபேலும் 2 விதமான மனநிலையுடைய மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார். இங்கே காயின் தப்பு பண்ணிட்டான், ஆபேல் தப்பு வந்து நல்லவனாக இருந்தான், அது அல்ல செய்தி. நமக்குள்ளே, எனக்குள்ளே நான் காயினாக இருக்கிறேனா ஆபேலாக இருக்கிறேனா? கடவுள் என்னையும் எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதர்களையும் தம்முடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதர்களை நான் எப்படி நடத்துகிறேன்? நான் வாழ்வதற்காக என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய சகோதரர்களை கொலை செய்கின்றவனாக இருக்கிறேனா? மற்றவர்களை வீழ்ச்சி அடைய செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்ற மக்களாக இருக்கிறோமா? நான் வெற்றி பெற வேண்டும், ஆனால் நான் பெற்ற வெற்றியிலே மகிழ வேண்டுமே தவிர வீழ்ச்சி அடைந்த ஒருவரை கேலி செய்வதின் வழியாக நான் அந்த வெற்றியை கொண்டாடினால் அதுவுமே கடவுளின் பார்வையிலே பாவம். கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய திருவுளத்தின்படி நான் வாழ வேண்டுமே தவிர என் சகோதரனுடைய காணிக்கையை ஏன் கடவுள் ஏற்றுக்கொண்டார், அவனை ஏற்றுக்கொண்டதினாலே நான் கடவுளை பகைப்பேன் என்றால் அது அடிப்படையிலேயே ஒழுக்கம் கிடையாது. நான் கடவுளுக்கு ஏற்புடையனாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு ஏற்புடையனாக இருக்கிற என் சகோதரனை கொலை செய்வதனாலே நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறிவிட முடியுமா? மாற முடியாது. அப்போது இந்த இடத்திலே கடவுள் காயினை பார்த்து பேசுகிறார். நீ உன் சகோதரனுக்கு விரோதமாக என்ன செய்தாய்? அப்போது நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று கேட்கிறான். அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துகிறார், நீ செய்த குற்றம் என்னன்னு எனக்கு தெரியும், எங்கிட்ட மறைக்கலான்னுலாம் நீ நினைக்காத என்று அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்தினவுடன் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவன் அதுக்கு என்ன பண்ணல, ஒத்துக்கலை. நீ உன் சகோதரனுக்கு விரோதமாக என்ன செஞ்ச அப்படின்னு அவனையே தான் கேட்குறார். அப்போவே அவன் என்ன பண்ணணும்? ஆமாம் சாமி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கணும். தன்னைத்தானே சோதித்து அறிவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பலை. அவனுடைய குற்றத்தை எக்ஸ்போஸ் பண்ணார் கடவுள். நீ உன் சகோதரனை கொலை செய்திருக்கிறாய், உன் சகோதரனுடைய ரத்தம் என்னுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்று அவனுடைய குற்றத்தை வெளிப்படுத்தினவுடன் இப்பொழுது சரணடைகிறான். ஆனால் காயினிடத்தில் இருக்கிற நல்ல பண்பு என்ன? நாம் எல்லாருமே செய்கிறது என்னன்னா, காயின் கொலை செய்தான் என்ற நிலையில்தான் நிற்கிறோமே தவிர அவனும் தன்னை மனம் திரும்புவதற்கு ஒப்புவித்தான் என்பதை நாம் பொருட்படுத்துவதே கிடையாது. எனக்கு விரோதமாக ஒருவன் பாவம் செய்துவிட்டால், தவறு செய்தால் அந்த குற்றத்தை மிகைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான எந்த செயல்களை நாம் முன்னெடுக்காமல் அவனை கடவுள் தண்டித்தே ஆக வேண்டும் என்று கடவுளுக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற அளவுக்கு நாம் முயற்சி மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர ஆபேலின் ரத்தம் காயினுடைய மனம் திரும்புதலுக்காக கடவுளத்தில் பேசியது என்று நாம் எப்போயாவது சிந்தித்திருக்கிறோமா? உன் சகோதரனுடைய ரத்தம் என் சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே ஆபேலின் ரத்தம் பழி வாங்குவதற்காக
காயினுக்கு எதிராக கடவுளத்தில் பேசியதாகத்தான் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா எனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சுட்டா அவன் மனம் திரும்பக்கூடாது, அவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, அவனை எப்படியாவது என்ன பண்ணும், அழிச்சே ஆகணும். அதுதான் பல நேரத்திலே மனித இயல்பாக இருக்கிறது. காயினுக்குள்ளாகவும் மனம் திரும்புதல் என்கின்ற எண்ணம் இருந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். தன்னுடைய குற்றங்களை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக இராமல் தன் பாவங்களையும் தன்னுடைய குற்றங்களையும் அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு நேராக, கடவுள் என்னை காண்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார், இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய பார்வையிலிருந்து நான் தப்ப முடியாது, எனவே மனம் திரும்புவதை தவிர வேறு வழி கிடையாது என்ற அந்த முழுமையான ஒப்படைப்புக்குள்ளாக நாம் வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்போ காயின் பாவம் செய்திருந்தாலும் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு பயப்படுகின்ற மனிதனாக இருந்தான். நம்மிடத்திலே கடவுளுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நான் பாவிதான், நான் ஒன்றும் பெரிய நீதிமான் கிடையாது, நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆனாலும் கடவுள் அதை எனக்கு உணர்த்துகின்ற போது, கடவுளுடைய வார்த்தை எனக்கு அதை உணர்த்துகிற போது, கடவுளுடைய ஊழியக்காரர் மூலமாக கடவுள் என்னை எச்சரிக்கிற போது நான் மனம் திரும்பி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுக்க என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்துவிட வேண்டும். கடவுள் காயினுக்கு ஒரு தண்டனை தீர்ப்பை அறிவித்த பிறகும் நீ எதனா பண்ணிட்டு போய, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு காயின் சொல்லியிருந்தா அவன் என்றைக்கோ அழிந்து போயிருப்பான். ஆனால் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து என்னை கொன்று போடாதபடிக்கு எனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டதினாலே காயினை கொன்று போடுகிற எவனும் அவன் மீது 7 பழி சுமரும். நன்றாக கவனிக்கணும். குற்றம் செய்துவிட்டு கடவுளிடத்திலே இரக்கத்தை நாடுவதினாலே கடவுள் அவனை மன்னித்தார் என்பதல்ல. அப்போ தப்பு எவ்வளோ செய்தாலும் கடவுள் அவனை மன்னித்து விடுவார், அதனால் திரும்ப திரும்ப நாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்பது அதனுடைய பொருள் கிடையாது. மனம் திரும்புவதற்கான பரிசு தான் மன்னிப்பே தவிர குற்றத்தை திரும்ப செய்வதற்கான வாய்ப்பு அது கிடையாது என்பதை நாம் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே மனம் திரும்புவதற்கு என்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது கடவுள் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா மீறுதல்களிலிருந்தும் எப்பேற்பட்ட குற்றங்களிலிருந்து நம்மை மன்னிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒடுக்குதலை ஏற்படுத்துகின்றவன், அழிவை ஏற்படுத்துகின்றவன் என்பதினாலே கடவுள் மன்னிக்கல, தன்னுடைய குற்றங்களை உணர்வதினாலே தான் கடவுள் மன்னிக்கிறார். இனி நான் குற்றம் செய்யக்கூடாது என்ற ஒப்படைப்போடு நம்மை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். புது உடன்படிக்கைக்குள்ளாக வருகின்ற போது யூதா நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம் 25 வசனம் தான் இருக்கும். அதில் இருக்கிற அல்டிமேட் மெசேஜ் என்னன்னா, உங்கள் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு அதை தூய்மையாக காத்து கொள்ளுங்கள். அதன் பேர் என்ன தெரியுமா? மொராலிட்டி டிசிப்ளின், மாரல் டிசிப்ளின். அறநெறி வாழ்விலே நாம் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஒரு நாளும் புளித்த திராட்சை ரசத்தை அவர் குடித்ததே கிடையாது. திருமறையை நன்றாக கூர்ந்து கவனித்தோமானால் எந்த இடத்திலும் இயேசு திராட்சை ரசம் குடித்ததாக இருக்காது. விருந்திலே பங்கெடுத்தார். கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை ரசமாக்கினார் என்று இருக்கிறதே தவிர இயேசு எந்த இடத்துலாவது ரசம் குடித்தாரா? திராட்சை ரசம் அப்படின்னா இல்லை. கடைசி விருந்திலே மேலறை வீட்டிலே சீடர்களோடு கூட இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசுனா சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இந்த ஐக்கியத்திலே பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் கடவுளுடைய ராஜ்யம் வரும் வரையிலும் நான் திராட்சை ரசத்தை ருசிப்பதில்லை என்று சொல்லுவதை நாம்
திருமறையிலே படிக்கிறோம். இயேசு திராட்சை ரசத்தை, மதுவை ஒருபோதும் குடிக்கவில்லை. இங்கே அது புதிய ரசமாக இருக்கலாம், பழைய புளித்த ரசமாக இருக்கலாம். ஆனால் இயேசு திராட்சை ரசத்தை குடித்தார் என்பதாக திருமறையிலே சொல்லப்படவில்லை. இங்கே உடல் சார்ந்த தூய்மை என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. யூத மக்களிடத்திலே கடவுளுக்கென்று தங்களை ஒப்புவித்தவர்கள் நசரேய விரதம் இருக்க வேண்டும். நசரேய விரதம் இருந்தவர்கள் 2 பேர் தான். திருமறையிலே கவனித்து பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டிலே சிம்சோன், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு. நசரேய விரதம் இருந்து தன் வாழ்நாளை வாழ்ந்தவர்கள் ஒன்று சிம்சோன், இன்னொன்று இயேசுநாதர். வேறு யாருமே நசரேய விரதம் இருக்கவில்லை. இங்கே யூதா வலியுறுத்துவது நசரேய விரதத்திற்கு சிம்சோனை ஒப்புவித்தார்கள், ஆனால் அவன் நசரேய விரதத்திலே வாழவில்லை. உடல் ரீதியான ஒழுக்கம் என்பது அவன்கிட்ட இல்லை. அவன் விபச்சாரம் செய்கின்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான். ஆனாலும் கடவுள் அவனோடு இருந்து அவர் செய்ய நினைத்ததை செய்தார் என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது. அறநெறி ஒழுக்கம் என்பது தேவை. அதற்காக அறநெறி இல்லாதிருக்கின்ற மக்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக கடவுள் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அறநெறி ஒழுக்கம் இல்லாதவர்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை விமர்சனம் செய்து அவர்கள் எந்த நிலையிலும் ஒரு அதிகாரத்திற்கு வருவதை முன்னிட்டு அவர்களை பகைக்கிறவர்களாக, அல்லது ஒரு மாரல் கேரக்டரை அசாசினேட் பண்ணி ஒருவருடைய லீடர்ஷிப் கெப்பாசிட்டி, குவாலிட்டியை ஒடுக்குகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய அறநெறியை காத்து கொள்ள வேண்டும். என்னை நான் ஒழுக்கமுள்ளவனாக வைத்து கொள்ள வேண்டும். நான் கடவுளின் பார்வையிலே உடல் சார்ந்து, ஒழுக்க நெறி சார்ந்து பரிசுத்தம் உள்ளவனாக என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டுமே தவிர, ஒழுக்கத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக வழிநடத்த முற்படாமல் அவர்களை அறநெறி சார்ந்து விமர்சிப்பதின் வழியாக என்னை நான் தலைமைத்துவத்திற்கு வளர்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு ஒருவருடைய கேரக்டரை நாம் அசாசினேட் பண்ணுகின்ற, ஒருவருடைய பண்பு நலன்களை வைத்து ஒருவரை குற்றப்படுத்தி அவர்களை அழிக்கின்ற நபர்களாக இருக்கக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. யூதா நிருபம் என்பது பரிசுத்தத்தை குறித்து பேசுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. உங்கள் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ மாரல் டிசிப்ளின் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ சோஷியல் டிசிப்ளின், மாரல் டிசிப்ளின். லேவி வரி வசூலிக்கின்ற வேலையை செய்தார். இப்போது நாம் நற்செய்தி பாடத்திற்குள்ளாக இருந்து நாம் இந்த செய்தியை விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். லேவி சுங்கத்துறையில் இருந்து ரோம காலனிய ஆதிக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து யூத மக்களிடத்தில் வரி வசூலிக்கின்ற வேலையை செய்கிறான். சொந்த மக்கள் வரி கட்டுகின்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிரிகள் வரி வசூலிக்கின்ற அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார், அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். சொந்த மக்களுக்கு விரோதமாக சம்பளம் வாங்கி கொண்டு சொந்த மக்களிடத்திலே வரி வசூலித்து யாரோ ஒருவனுக்கு காலனி ஆதிக்கம் செய்கிறவனுக்கு வேலைக்காரனாக லேவி இருந்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு நாம் என்ன பேர் வைப்போம்? இவன் இன விரோதி சொல்லுவோமா இல்லையா? இவன் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி சொல்லுவோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இவன் பாவி என்று சொல்லி அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. யாரெல்லாம் யூதர்களுக்கு எதிராக இருந்து யூத சமய கோட்பாடுகளை மீறி ரோம காலினிய ஆதிக்கத்திலே வேலை செய்து கொண்டு சம்பளம் வாங்கினார்களோ அவர்கள் எல்லாருமே பாவிகள். அவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் இந்த சமூகத்தோடு
புழங்குவதற்கு உரிமையற்றவர்கள். அவர்களையெல்லாம் ஊருக்கு வெளியே வைக்க வேண்டும், அவர்களோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது என்று சொல்லுகின்ற நிலையிலே தான் நடத்தப்பட்டார். அப்போது என்னதான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து, கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருந்து பெரிய செல்வந்தனாக பெரிய அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் தன்னை பாவி என்றும் தன்னுடைய இனத்திற்குள்ளாக இருந்து விலக்கி வைக்கப்பட்டவனாகவும் இருந்த அந்த மனிதனை எல்லாருமே புறம் தள்ளினார்கள். அப்பொழுது லேவிக்குள்ளாக ஒரு ஆதங்கம் இருந்தது. இன ரீதியாக ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என்னை பாவி என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலிருந்து என் சார்பில் இருந்து என்னுடைய மன உளைச்சல்கள், என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து என்னை காப்பதற்கும் மீட்பதற்கும் ஒரு மீட்பர் தேவை என்ற எதிர்பார்ப்பு லேவிக்குள்ளாக இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு லேவியை சந்தித்தார். இயேசு எல்லாருக்கும் போதித்து கொண்டிருந்தார். அந்த போதிக்கின்ற அந்த வேலையை கடலோரம் இருக்கின்ற மக்களிடத்தில் செய்துவிட்டு அங்கிருந்து வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு வருகிறார். அந்த நாட்களிலே பொதுவாகவே வந்து கோஸ்டல் ஏரியா என்பது, கடற்கரை பகுதி என்பது, இன்றைக்கி வந்து ஃப்ளைட் இருக்குது, அதனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஏரோட்ராம் எங்கே இருக்குதோ அதை சுற்றி எல்லா விதமான அலுவலகங்களும் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு புழக்கம் என்பது இப்பொழுது விமான நிலையங்களை ஒட்டி தான் நடக்கிறது. அந்த நாட்களிலே கடற்பயணம்தான். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டும். கண்டம் விட்டு கண்டம் போகின்ற போது அங்கே கடற்பயணத்தின் மூலமாகத்தான் வணிகங்கள் நடந்தன. பர்மா தேக்குன்றாங்கல்ல, பர்மா தேக்கு என்ன பெரிய கண்டெய்னரில் வச்சு எடுத்துன்னு வந்தாங்க. கடல் வெட்டி போட்டால் அந்த நீரோட்டத்தின் அளவிலே அது வந்து இங்கே இந்தியாவினுடைய கடற்கரைக்கு அது வந்து சேரும். அப்போ எங்கே இருக்கின்ற ஒரு பொருளை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நீரோட்டத்தை வைத்து அதை கணக்கிட்டு அதை வர்த்தகம் செய்தார்கள். இப்போ இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் என்பது வணிக அலுவலகம், வருமானம் சார்ந்த அல்லது வணிகம் சார்ந்த எல்லா நிறுவனங்களும் அலுவலகங்களும் எங்கே இருந்துச்சுன்னா கோஸ்டல் ஏரியாவில் தான் இருந்தது, கடலை ஒட்டி தான் இருந்தது. கொரிந்து நகரம் என்பது அப்படிப்பட்ட நகரம். எனவே தான் கொரிந்து நகரம் என்பது வந்து பிஸ்னஸில் த டாப் மோஸ்ட் லெவலில் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சோஷியலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து பார்க்கிற போது கடற்கரை ஒட்டி இருந்த அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு இயேசு வந்தார். அங்கே உயர் பொறுப்பில் இருந்த லேவியை பார்த்து, நீ இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த வேலை செய்யணும், நீ வந்து உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு விட்டு வா என்றெல்லாம் வியாக்கியானெல்லாம் செய்யலை. எந்த அற்புதத்தையும் அங்கே செய்யலை. ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவன் உடனே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு பின்னாலே வந்தான். தனக்காகவே மக்களை ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு போடுவதற்காக வைத்திருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிற சூழலில் ஒரு மனிதன் தன்னுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் விட்டுட்டு இருக்கிறார். மக்களுடைய விடுதலைக்காக பணி செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் லேவி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு பின்னாலே வா என்ற உடனே மறுப்பு சொல்லாமல் இயேசுவுக்கு பின்னாக வந்தார். அவருக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் இருந்தது. கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வு லேவிக்குள்ளாக இருந்தது. அதை தன் வாழ்நாள் முழுவதும் அதை செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யார் இந்த லேவி? நமக்கு இந்த ஒரு கேள்வி வரும்ல. பவுல் அப்போஸ்தலனை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, யோவானை பற்றி இருக்கிறது, பேதுருவை பற்றி இருக்கிறது, தோமாவை பற்றி சின்ன சின்ன வரிகளில் இருக்கிறது, லேவியை பற்றி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? யார் இந்த லேவி அப்படின்னா மத்தேயு தான் அந்த லேவி. லேவிக்கு இன்னொரு பேர் என்ன? மத்தேயு. இந்த மத்தேயு நற்செய்தி நூல் இருக்கு இல்லையா, இந்த நற்செய்தி நூலை எழுதியவர் இந்த வரி வசூலிக்கின்ற பணியை செய்த லேவி என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்னை பின்பற்றி வா என்றார், பின்பற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து
அடுத்த ஆர்குமெண்ட் என்னது? இவர் பாவிகளோடு இருக்கிறார். இயேசுவை இப்போ என்ன பண்ணுறான்? சார்ஜ் பண்ணுறான். பாவிகளோடு இருக்கிறார். நான் பாவிகளோடு இருக்கிறேன் தான், நான் குடிகாரனோடு இருக்கிறேன் தான், எல்லா ஒழுக்கக்கேடும் இருக்கின்ற ஒரு நபரோடு இருக்கிறேன் தான். ஆனால் நான் ஒழுக்கமாக இருக்கிறேனா? இதுதான் நமக்கு வைக்கப்படுகின்ற கேள்வி. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், நிறைய பேஷண்ட் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களாம் பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அன்னை தெரசா தொழுநோயாளர்களை குணமாக்குகின்ற வேலையை செய்தார்கள். அன்னை தெரசாவை தொழுநோயாளர்னு சொல்ல முடியுமா? தொழுநோயாளர்களோடு இருந்தார்கள், தொழுநோயை குணமாக்கினார்கள். அப்போ தொழுநோயாளராக இருப்பதோ குணமாக்குவதோ இங்கே பாவம் இல்லை. ஒரு நோயாளியாக இருப்பதற்கும் மருத்துவம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போது பாவிகளோடு இருப்பது என்பது பாவியாக இருக்கிறேன் என்பது வேறு. பாவிகளோடு இருப்பதினாலே இயேசுவை பாவி என்று பட்டம் கட்ட நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு என்ன உணர்த்துகிறார்? நான் பாவிகள், நீங்கள் பாவிகள் என்று சொல்லுகின்ற மக்களோடு நான் இருக்கிறேன், ஆனால் நான் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்கின்ற மக்களை உங்களால் பாவிகள் என்று சொல்லப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் நான் அவர்களோடு இருக்கிறேன். நீ என்னை பற்றி என்ன ஒன்றாலும் பேசு, நான் பாவிகளை தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற மக்களை அல்ல, உங்களாலே பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற மக்களை விடுதலையாக்கவும் அவர்களுக்கு மீட்பளிப்பதற்காகவும் தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அப்படி செய்வதனாலே நீ எனக்கு பாவின்னு பட்டம் கொடுக்குறியா? கொடுத்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். அப்போது நான் பாவிகளோடு இருக்கிறேன், ஆனால் பாவம் செய்யவில்லை. என்னுடைய நண்பர்கள் சில குறைகளோடு தான் இருக்கிறார்கள், அவர்களோடு நட்பில் தான் இருக்கிறேன். எப்படியாவது அவர்களை மீட்க வேண்டும், எப்படியாவது அவர்களை திருத்த வேண்டும். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவன் குடிக்கும்போது கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் அவன் எப்படியாவது திருந்தணும். டேய் ரொம்ப குடிக்காதரா, உடம்பை பார்த்துக்க சொல்கிறோமா இல்லையா? சொல்லணும், ஜெபம் பண்ணணும். எப்படியாவது இந்த தீய பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று அவளுக்கு உணர்த்த வேண்டும். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் பழைய மனிதன் புதிய மனிதன் என்பவன் இருக்கிறான். நான் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் பழைய ஆதாம், பழைய மனிதன் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் கடவுளினுடைய இரக்கத்தை நாடுகின்றவனாக இருக்கிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய மீட்பை சுதந்திரித்துக் கொள்கின்ற நபராக இருக்கிறேன். இப்போது இந்த புதிய ரசம், பழைய ரசம், பழைய தோற்பை, புதிய தோற்பை, இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கடவுளுடைய திருவசனத்தை திரிக்கின்ற ஒரு கூட்டம் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே எந்த மனிதரும் புது ரசம், புது துர்த்தி, பழைய ரசம், பழைய துர்த்தி என்பதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஆளுமை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? அப்படி இருந்தால் நான் புதிய ரசத்துக்கும் புதிய தோற்பைக்கும் ஒப்பான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் போதும். எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்து கொண்டு இந்த திருச்சபையை என் குடும்பத்திற்கான சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணித்தால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பழைய மனிதனை ஆண்டவர் கலைந்து போடுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவராக நம்மை வேறறுப்பதற்கு முன்பாக நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். சும்மா ஏதோ எளிய மக்களை ஏமாற்றுவதற்கு, என் குடும்பத்திற்காக எல்லா உயர்மட்ட அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக கட்சி நடத்தி கொண்டு திருச்சபையை பிளவுபடுத்துகின்றவர்களுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது. அது பாவம். இங்கே புதிய ரசம், பழைய ரசம் என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், பழைய சட்டமா கடவுளுடைய அருளா? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தை பயன்படுத்தி நான் மக்களை தண்டிக்கின்ற, குற்றப்படுத்துகின்றவனாக இருக்கிறேனா? அல்லது கடவுளுடைய அருளை, கிறிஸ்து இயேசுவின் வழியாக அருளப்பட்ட
சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் வழியாக எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை கடைபிடிக்காமல் எல்லோரையும் கூட்டி சேர்க்கின்ற கடவுளின் மீட்பு திட்டத்திற்குள் கொண்டு வருகின்ற பணியாளனாக நான் இருக்கிறேனா? லேவி சுங்கத்துறையில் இருந்த வரையிலும் அவன் பழைய ரசமும் பழைய துருத்தியுமாக இருந்தான். எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அரசை, இறை அரசை போதிக்கின்ற மனிதனாக இந்த உலகத்திற்குள்ளே கிறிஸ்துவை பின்பற்றி வந்தானோ, சிலுவையின் நிழலுக்குள்ளாக தன்னை மறைத்து கொள்ள ஒப்புவித்தானோ, அப்பொழுது அவன் புது ரசமும் புதிய துருத்தியுமாக மாறினான். என்னுடைய சுயநலத்திற்காக திருச்சபைக்குள்ளே கட்சி நடத்தி கொண்டு நான் தான் புது ரசம், நான் தான் புது துருத்தின்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் கடவுள் என்னை அழித்து போடுவார். மாறாக திருச்சபையினுடைய ஒருமித்த வளர்ச்சிக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நான் வாழ்கிறேனா? இந்த சமூகமும் இந்த திருச்சபையும் முழுமையான வளர்ச்சியை நோக்கி கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற இறை அரசாக மாற வேண்டுமா? அப்படி மாற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மீட்புக்குள்ளாக என்னை நான் ஒப்புவித்து கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் நான் வாழ்வதற்கு என்னை நான் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறேன். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தின் மனிதர்கள், திருச்சபையில் இருக்கின்ற போதகர்கள், ஊழியர்கள் சொல்லுகின்ற அந்த புது ரசம் புது துருத்தி எல்லாம் கிடையாது. இயேசுவை பின்பற்றி நடக்கின்ற புதிய உணர்வு, புதிய சிந்தை, கிறிஸ்துவின் மனநிலை உடைய மக்களாக இருப்பதற்கு திருச்சபையை கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற இடமாக இருப்பதற்கு, இறை மக்களை வழிநடத்துகின்ற கிறிஸ்துவின் பணியாளர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருச்சபையிலே நிர்வாகம் செய்ய நினைக்கின்ற மனிதர்களுக்குடைய சீடர்களாக அல்ல, கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் அப்பொழுது நம்மை இந்த உலகத்தின் அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் மகிமைகளை அல்ல, கடவுளுடைய மகிமையே நாம் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான வாழ்வை நமக்கு தந்தருள்வார். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். இதை செய்து நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் பலனையும் சுகத்தையும் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு தந்தருள்வாராக. கடவுளுடைய ஆவியானுடைய வழிநடத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நல்லிவருக்கும் மூச்சு காரணங்களாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய பழைய மனிதனை நாங்கள் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ள ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். உள்ளான மனிதனை ஆண்டவர் நீர் எங்களுக்கு புதுப்பித்து தந்து பழைய மனிதனை களைந்து போட்டு கிறிஸ்துவினுடைய மகிமையிலும் சாயலிலும் நாங்கள் வாழ்ந்திட எங்களை உம்முடைய ஆவியான வழியாக ஆற்றல் படுத்துகிறார்கள். புதிய கனம் மாட்சிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கும். எங்கள் ஆண்டவர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்தும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமேன்.